அனைவருக்கும் வணக்கம். வில்வம் ஃபவுண்டேஷனுடைய உணவே மருந்து திட்டத்தில இந்த வாரத்துக்கான பயனுள்ள வீடியோவ பார்க்கலாம். என்னன்னா, முருங்கைக்கீரையுடைய பயன்கள தான் நம்ம பார்க்க போறோம். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில வந்து நார்ச்சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின்ஸ் அதிகமா கிடைக்குது நமக்கு இந்த கீரையினால. நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நமக்கு இன்கிரீஸ் பண்ணுது. முருங்கைக்கீரையில வந்து நம்ம ஒரு துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். எண்ணெய், உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, துருவிய தேங்காய், தேவையான அளவுக்கு கீரை. இப்ப வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அல்லது ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு நல்லா செவந்த உடனே பருப்பு செவந்துருச்சு. இப்ப 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அதோடு 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரைய எடுத்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கிக்கலாம். கீரை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கீரை சுருண்டுட்ட உடனே நம்ம வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்குனா வந்து முருங்கைக்கீரை கசப்பா தெரியும். நம்ம தேவையான உப்பு வந்து நம்ம இப்பயே சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிட்ட உடனே துருவிய தேங்காவ எடுத்து நம்ம சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டோமா, ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல வந்து நம்ம புளி டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம புளிய சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. டேஸ்ட்டுக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை துவையல் ரெடி. தேங்க் யூ டூ ஆல்.